வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சிமிலி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம மறந்து போன பாரம்பரிய உணவுகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஷ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 2 கப் ராகி மாவு, இதை கேழ்வரகு மாவு அப்படின்னு சொல்லலாம். 1/2 கப் எள்ளு, 1 கப் வறுத்த நிலக்கடலை, 2½ கப் வெல்லம் அல்ல நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் அந்த ராகி மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை நம்ம கேழ்வரகு மாவு அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம கடைகளில் ரெடிமேடாக கிடைக்குது. இல்லை நம்ம வீட்டிலேயே ராகி வாங்கிட்டு நம்ம வெளியே கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சுக்கலாம். எண்ணெய்லாம் விட தேவையில்லை, தண்ணி மட்டும் சேர்த்தாலே போதும். இது ரொம்ப கட்டியாகவும் நம்ம மாவு பிணையக்கூடாது, அப்படின்னா நம்ம விரிக்கும் போது இது விரிக்க வராது. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் கரெக்டான ஒரு பதத்தில் நம்ம பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப கட்டியாவோ ரொம்ப தண்ணியாவோ இல்லாமல் நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை பிசைஞ்ச உடனே நம்ம இதை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசை தவாவில் போட்டு நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே ஹெல்த்தி. ஏன்னா நம்ம இதில் ராகி, நிலக்கடலை, எள்ளு யூஸ் பண்ணுறோம். அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம தோசை தவாவில் வச்சு விரிச்சிடலாம். இது சப்பாத்தி கல்லெல்லாம் போட்டு விரிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப ஒட்டும். அதனால் இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்ல கீழே எண்ணெய் இல்லைனா நெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி விரிச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நல்லெண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் நான் இதில் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா விரிச்சிடலாம். நல்லா தின்னாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து விரிச்சுக்கோங்க, அப்போ தான் அது வேகும். இது விரிச்சதுக்கப்புறம் இதில் திருப்பி எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்து ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சைடு திருப்பி விட்டுடலாம். 2 சைடுமே நல்லா வேகணும். இது லோ ஃப்ளேம் அல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வேகும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. நான் இப்போ நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டேன். இப்போ இதை சுட்டு எடுத்ததுக்கப்புறம் மீதம் உள்ள அந்த மாவை இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துடலாம். இது திருப்பி போடுறப்ப பிஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம இதை வந்து ஆறுறதுக்கப்புறம் பிச்சு போட்டு மிக்சியில் தான் போட போகிறோம். அதனால் இது உடஞ்சாலும் பரவாயில்ல, இதை நம்ம நல்லா வேகிற வரைக்கும் சுட்டு எடுக்கணும். இப்போ இது சுட்டாச்சு. இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்துட்டு மீதம் உள்ளதையும் சுட்டுட்டு நான் காட்டுறேன். இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கத்தில் எள்ளு எடுத்து ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா எள்ளு சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம்.
நல்லா இது சிவந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். இதை லாஸ்ட்டில் மிக்சியில் சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டுடலாம். இப்போ சின்ன சின்ன துண்டாக பிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை அரைச்சிடலாம். நல்லா ஒரு பவுடர் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிடணும். மீதம் உள்ளதையும் அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம வறுத்த நிலக்கடலையை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கலாம். இதை ரொம்ப அரைக்க வேண்டாம். ரொம்ப அரைச்சா இதிலேருந்து எண்ணெய்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் லேசாக அரைச்சா போதும். இப்போ இதை அப்படியே நம்ம வச்சுருக்கிற இந்த ராகியோட சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் வறுத்து வச்சுருக்கிற எள்ளு சேர்த்துடலாம். எள்ளு சேர்த்துட்டு இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் வெல்லம் அல்ல நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். வெல்லத்தில் நிறைய மண் இருக்கும் அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். மண் இல்லாத வெல்லம் அப்படின்னா நீங்கள் வெல்லமே சேர்த்துடலாம். வெல்லத்தோட டேஸ்ட் தான் இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை அப்படியே நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற ராகி நிலக்கடலையோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் எல்லா ஸ்வீட்லேயுமே நமக்கு சக்கரை டேஸ்ட்லாம் இருக்கும். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம். இதுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே விட தேவையில்லை. நம்ம அப்படியே உருட்டினாலே போதும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ நீங்கள் அந்த சைஸில் உருட்டிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சிமிலி உருண்டை தயார். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபியும் கூட. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த சிமிலி உருண்டை ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.